அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகா பார்த்தனா இப்போ ரொம்பவே ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா கதிரேசன் 50 லட்சம் ரூபாய் இந்த வீட்டில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது இப்போ விஜய் மல்லி 2 பேரும் வீட்டில் இல்லை. இந்த கதிரேசன் அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கலாம். பட் ஆனா இப்போ யாருமே இல்லாத நேரத்துல ஈஸியா அந்த பணத்தை நம்ம ஆட்டையை போட்டுட்டா, அதாவது ரகுக்கு சொன்ன மாதிரி அந்த பணத்தை 50 லட்சம் ரூபாய் ரகு கிட்ட கொடுத்துட்டா, இனி ரகு நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். நம்ம வேணும்னு போது அவன் நம்ம கிட்ட பேசுவான். மற்றபடி இந்த வீட்லயே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. இப்ப யாருமே இல்லாத நேரத்துல அந்த பணத்தை போயிட்டு நம்ம தேடலாம் அப்படின்ற மாதிரி ரேணுகா பாத்தீங்கன்னா வீடுக்குள்ள பணத்தை தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல நம்ம மனோகர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததமே பாத்தீங்கன்னா ரேணுகா ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. சோ ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பொருளை தேடுறாங்க அப்படின்றது மட்டும் மனோகருக்கு நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு டைமும் ரேணுகா பாத்தீங்கன்னா மனோகருக்கு நம்மளை பத்தி தெரியும், நம்ம உண்மை இல்ல பொய்யானவா அப்படின்றது மனோகருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா மனோகரை ஒரு பெரிய ஆளாவே அவங்க எடுத்துக்கல. மனோகரால எந்த வேலையுமே நடக்க போறது இல்ல. விஜய் மல்லி இவங்க 2 பேருக்கு உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் ப்ராப்ளம் அதிகமாகும். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம வேலையை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரேணுகா பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பணத்தை தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனா கதிரேசன் எந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ரேணுகா பாத்தீங்கன்னா பணத்தை ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் மனோகர் இவங்க யாருமே வீட்டுல இல்லாத சமயத்துல ரகுவை வர வச்சு இந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா முடிவு பண்ணிட்டாங்க. பிளானும் போட்டு வச்சுட்டாங்க. இப்ப மல்லி விஜய் 2 பேரும் ராஜியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது திடீர்னு இந்த பணம் காணாம போனா இவங்களுக்கு எல்லாருக்குமே மல்லி விஜய் இவங்க 2 பேரும் மேலதான் சந்தேகங்கள் அதிகமா ஆகும். இப்ப திடீர்னு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, நினைச்சபடியெல்லாம் இருக்கிறாங்க. இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு விஜய்க்கு அப்படின்ற கேள்வி அங்க எல்லாரும் முன்னாடியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. சோ இந்த பழி எல்லாத்தையுமே மனோகர் மேல திருப்பி விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஏன்னா மல்லி விஜய் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க இருக்கிறது அன்னபுண்ணியமா மனோகர் இவங்க 2 பேர் தான். கண்டிப்பா அன்னபுண்ணியமா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. மனோகர் இந்த வீட்டுல அன்னக்காவடியா இருக்கிறாரு. அவரு தான் கண்டிப்பா பணத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கதையை தான் கட்ட போறாங்க. நிஷாவும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபுல் உடந்தையா இருக்க போறாங்க. ஏன்னா ராஜிக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்த நிஷா இப்ப கொஞ்சம் கதிரேசன் பக்கம் திரும்பி வந்திருக்காங்கன்னா கதிரேசனோட பிளான் என்ன, அந்த டெண்டர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராஜி கிட்ட இவங்க பேசி இதனால அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத மட்டும்தான் நிஷா பார்க்க போறாங்க. அதுக்காக தான் இப்ப நிஷா கதிரேசன் கிட்ட நல்லபடியா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ரேணுகா பாத்தீங்கன்னா எப்படியும் அந்த பணத்தை எடுத்து ரகு கிட்ட கொடுத்துறாங்க. ரகுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல சுடர், அந்த வீட்லயே இருந்துகிட்டு நான் கேட்ட மாதிரி 50 லட்சம் ரூபாய் பணத்தை நீ இப்போதைக்கு கொடுத்த. பட் ஒண்ணு மட்டும், இதுக்கப்புறம் நான் எப்ப பணம் கேட்கணும் அப்புறம் நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஆர்டர் போடுறாரு இந்த சுடர் கிட்ட. சுடர் சும்மா இருப்பாங்களா? ஏ ரகு, என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பணத்தை நான் எப்படி உனக்கு கொண்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரியுமா? கதிரேசன் வேற யாருக்கு கொடுக்க வச்சிருந்த பணம் யாருக்குமே தெரியாம ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். சோ இப்போ இந்த பழி யார் மேல வீரும், என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியல. எதுவுமே யோசிக்காம கொண்டு கொடுத்துருக்கேன். இனி நானா உனக்கு கால் பண்ற வரையும் தயவு செஞ்சு நீ எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பாத்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்றாங்க. சோ கூடிய சீக்கிரத்துல இந்த உண்மை எல்லாமே மனோகர் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.